இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு விசா தொடர்பான விடயம் தான். அதாவது இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல பல்வேறு நாடுகளுக்கான விசா தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வருது. இது மிக முக்கியமாக கனடா, அதே மாரி வந்து நியூசிலாந்துக்கான விசா மற்றும் ஏனைய நாடுகளுக்கான விசா தொடர்பான விடயங்கள் அதிகளவாக நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல்ல பேசப்பட்டிருக்குது. அதிகளவான வியூஸ் வந்திருக்குது. ஸோ அந்த அடிப்படையில நான் இன்றைக்கு சொல்லப்போற இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும் இது வந்து ஜாப் சீக்கர்ஸ் விசான்னு சொல்லுவோம். அல்லது ஜாப் விசிட்டர்ஸ் விசா. இந்த விசாவை பொறுத்தவரைக்கும் UAE யுனைடெட் அரபு எமிரேட்ல இருக்கின்ற அல்லது நார்மலாக எல்லாராலும் பாவிக்கப்படுற ஒரே நேம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா துபாய் என்று சொல்லுவோம். துபாய் மற்றும் ஏனைய எமிரேட்ஸ் ஷார்ஜாவாக இருக்கலாம், அபுதாபி இருக்கலாம், உமர்குலா இருக்கலாம், ரசல் கைமாவா இருக்கலாம். இவ்வாறான அனைத்து UAE அனைத்து எமிரேட்ஸுக்குமான பொதுவான ஒரு விசா வழங்கப்படுது ஜாப் சீக்கர்ஸ் விசா. இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் இந்த விசாவில் நீங்கள் 60, 30, 60 மற்றும் 90 நாட்களுக்காக இந்த விசாவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பட்டதாரியாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழில் ரீதியான தகைமைகள் உங்கள்கிட்ட அங்கீகரிக்கப்பட்ட தகைமை இருக்குமா என்று சொன்னால் உங்களுக்கு இந்த விசாவின் மூலம் ஜாப் சீக்கர்ஸ் விசா மூலம் நீங்கள் UAEக்கு வருகை தந்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கான விசா கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் விசிட் விசாவில் நீங்கள் வாரதை விட குறைவான கோஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் 1000 திரம்ஸ், அதாவது UAE காசில் 1000 திராம் நீங்கள் செக்யூரிட்டி டிபாசிட் செய்யணும். இந்த செக்யூரிட்டி டிபாசிட் வந்து நீங்கள் 3 மாதங்கள் அல்லது 60 நாள் அல்லது 30 நாள், 1 மாதம் 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு வேலை இங்கே வந்து ஜாப் சீக்கர்ஸ் விசாவில் நீங்கள் ஒர்க் தேடலும் அந்த வேலை உங்களுக்கு நீங்கள் வேலை கிடைக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ரிஃபண்ட் அமௌண்ட் வந்து மீள கிடைக்கும். ஏர்போர்ட்டில் நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதற்காக விசாவுக்காக நீங்கள் செலவழிக்கின்ற தொகையாக இருக்கலாம் அல்லது ஏனைய ப்ராசஸிங் ஃபீஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏறத்தாழ இலங்கை ரூபாய் அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 65,000 ரூபாய்க்கு உள்ள திராம்ஸில் கன்வெர்ட் ஆகி பார்த்துக்கொள்ளுங்க. 82 டிவைட் பண்ணிங்கன்னா திராம்ஸ் வரும். இலங்கை ரூபாயில் 65,000க்குள்ளே இந்த ஜாப் சீக்கர்ஸ் விசா உங்களுக்கு செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ப்ளஸ் இந்த 1000 திராம் நீங்கள் செக்யூரிட்டி டிபாசிட்ஸ் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கான தகமையாக கட்டாயமாக அடிப்படையில் உங்களுக்கான தொழில் தகமை இருக்கணும். NVQ லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டிகிரி ஒன்று இருக்கணும். பேச்சுலர்ஸ் டிகிரிஸ், அதாவது ஆரம்ப இளைமானி படிப்பு அல்லது பேச்சுலர் டிகிரி ஒன்று இருக்கணும். இவ்வாறாக டிகிரி வச்சுக்கொண்டு நீங்கள் ஒர்க் தேடுறீங்க, UAEல வந்து ஒர்க் எடுக்கணும்னு சொன்னால் விசிட் விசாவில் வரதை விட ஜாப் சீக்கர்ஸ் விசாவில் வந்து நீங்கள் வேலை எடுக்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். உங்களோட விசா வந்து கம்பெனியில் எம்ப்ளாய்மெண்ட் விசா மாற்றிக்கொள்றதுக்கு வந்து ஜாப் சீக்கர்ஸ் விசா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 2025ஆம் ஆண்டில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க இந்த விசா வந்து அனைத்து நாடுகளில் இருக்கிறார்களுக்கும் இது பொருந்தும். இலங்கை மட்டுமில்லை, இலங்கை, இந்தியா, மலேசியாவாக இருக்கலாம் அல்லது வந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஏனைய எமிரேட்டுகளாக இருக்கலாம், ஏனைய அரபு நாடுகளாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், ஓமான், ருமேனியா, எந்த நாடாக இருந்தாலும் சரிதான் இங்கே வந்து இந்த விசா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் யூரோப் கண்ட்ரிலேருந்து கூட நீங்கள் இந்த விசாக்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். இது விசா தொடர்பான மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த விசா பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் விசிட் விசாவில் வந்து கஷ்டப்படுறதை விட ஜாப் சீக்கர்ஸ் விசாவில் வந்து வேலை எடுத்துக்கொள்றது இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ முடிந்தளவு இந்த விசாவில் வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இது தொடர்பான மேலதிக விடயம் தேவைன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு காத்திருக்கிறேன். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.